ரைட்ரா அப்போ நாளைக்கு சம்பவம் உறுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணிஸ் யூஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் தகவல். நான் எங்கேயுமே யாருமே ரிலீஸ் பண்ணாத ஒரு தகவல். அதை நான் வந்து இன்ஸ்டா நண்பர்களுக்கும் கொஞ்சம் இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்குமே அதை நான் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ப்ரோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற பேர் நீங்கள் கேட்குறது புரியுது. ப்ரோ என்ன ப்ரோ இவனுங்க டாஸ்க்கு கொடுக்குறானுங்க, இது டிடிஎஃப் டாஸ்க்கா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. டிடிஎஃப் டாஸ்க்குன்றது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்துடாது பிரதர் மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிரதர்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டிடிஎஃப் டாஸ்க்குன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்காகவே இருந்துடாது. மென்டல் டாஸ்க், ஃபிசிக்கல் டாஸ்க், என்டியூரன்ஸ் டாஸ்க், லக் பேஸ்ட் டாஸ்க், பசில் கேம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கலந்தது தான் இந்த டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலேன்றது. ஸோ அதுக்கான ஒரு லக் கேமாக தான் நம்ம வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு கேமை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ செகண்ட் டாஸ்க் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. செகண்ட் டாஸ்க் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வேறஸ் வந்துட்டு அதை டீமாக பிரிக்க போகிறாங்க. என்ன ப்ரோ டீமாக பிரிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்குறது நீங்கள் புரியுது. ஆமாங்க, டீமாக பிரிக்க போகிறாங்க. அது வந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கும். பயங்கரமான சம்பவங்கள் வந்துட்டு காத்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்து யார் ப்ரோ நல்லா பண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறதுலாம் புரியுது. ஸோ நாளைக்கு நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் நைட்டு மிட் நைட் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நான் எப்பயுமே இப்போ தான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நாளைக்கு நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு ஒரு சிறப்பான தரமான சம்பவங்களை செய்வார் அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு சம்பவம் செய்ய போகிறாரு. மாசாக இருக்க போது சௌந்தர்யா அவர்களுமே சிறப்பான சம்பவங்களை செய்வாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ப்ரோ வேறு ஏதாவது டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் இதுதான் வந்துட்டு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு இன்ட்டு தான் உங்களுக்கு தர முடியும். ஸோ நாளைக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் நிறையா காத்துட்ருக்கு. ஃபிசிக்கல் டாஸ்க் வேறு மாதிரி டாஸ்க் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் மாதிரி இது இருக்காது. ஃபஸ்ட்டு டாஸ்க்குமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் லக். ஸோ லக்கில் வந்துட்டு நம்ம அருண் அவர்களும் ராணுவ அவர்களும் ஜெயித்தாங்க. அது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அது வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவங்க தான் லீடில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அந்த லீட் போர்டுன்றது கண்டிப்பாக மாறும். ஸோ 0ல் இருக்கவங்க கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் வாங்கி மேலே வருவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக சிறப்பான சம்பவங்கள் நிறைய காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்துட்டு டாஸ்க் இதுவே வந்துட்டு எல்லாமே கலந்ததாக தான் இருக்கும் மக்களே. ஸோ பசில் கேம்ஸுன்றது இருக்கும். ஸோ லாஸ்ட் சீசன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு அவர்கள்லாம் வந்துட்டு அந்த ஸ்விட்ச் டியூப் லைட் எத்தனை இருக்குன்னு பார்த்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் டாஸ்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டாஸ்க்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கலாக இருக்காமல் அந்த மாதிரி தான் இருக்க போது. நாளைக்கு டாஸ்க்ன்றது கண்டிப்பாக ஃபிசிக்கல் டாஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். டீம்ன்றது பிரிக்கிறாங்க. டீம் வந்துட்டு எந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு டீட்டெயில்டாக அது வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ ரயான் அவர்கள் மாஸ் பண்ண போகிறீங்க. ரயான் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சௌந்தர்யா ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.